அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 16ஆம் நாள். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த போரில் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாகும். அதாவது 224 ஆண்டுகளுக்கு முன்பாக 1801ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி சிவகங்கை சீமையைச் சேர்ந்த வேலுநாச்சியாரின் தளபதிகளாக இருந்த மருது வாண்டியர்கள் என்று அழைக்கப்படும் மருது சகோதரர்கள், அதாவது பெரிய மருது சின்ன மருது ஆகியோர்கள் இந்திய வரலாற்றிலேயே முதலாக ஆங்கிலேயருக்கு எதிராக போர் பிரகடனத்தை அறிவித்தனர். அந்த போர் பிரகடனம்தான் ஜம்புத்தீவு பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை அறிவித்த மருது சகோதரர்கள் அது எங்கு சென்று ஒட்டினார்கள் என்பது மிக முக்கியமானது. அதாவது திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோவிலின் கோபுரத்திலும் திருச்சி மலைக்கோட்டையின் பிரதான வாயிலும் இந்த ஜம்புத்தீவு பிரகடனமானது ஒட்டப்பட்டிருந்தது. அதன் கீழ் இப்படிக்கு சின்ன மருது என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை பார்த்த ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் நடுக்கத்தையும் மருது சகோதரர்கள் மீதான மிகப்பெரிய கோபத்தையும் உருவாக்கியது. இதற்கான வரலாற்று காரணம் என்னவென்றால், ஆங்கிலேயர்கள் ஆற்காட்டு நவாப்பில் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வரி வசூலை தொடங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில்தான் மருது சகோதரர்கள் ஜம்புத்தீவு பிரகடனத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக அறிவித்தனர். அதாவது 18ஆம் நூற்றாண்டில் கர்நாடக நவாப்பாக இருந்த முகமது அலிக்கும் அவரது சகோதரியை மணந்த சாந்தா சாஹிப் என்பவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு ஒரு போராக வெடித்தது. அந்த போரில் கர்நாடக நவாப் முகமது அலி ஆங்கிலேயரின் உதவியை நாடினார். சாந்தா சாஹிப் பிரான்சின் உதவியை நாடினார். இந்த இருவருக்கும் நடந்த போரில் ஆங்கிலேயரின் ஆதரவு பெற்ற முகமது அலி வெற்றி பெற்றார். அந்த வெற்றிக்கு நன்றி கடனாக அன்று வங்காளத்தில் உதவி செய்த கர்னல் ராபர்ட் கிளைவுக்கு ஆற்காட்டில் வரி வசூலிக்கும் உரிமையை தானமாக விட்டு கொடுத்து விட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் இங்கிருந்த வந்த அந்நியன் ஐரோப்பியர்கள் நம்மிடம் வரி வசூலிப்பதா, நம்முடைய இடத்தை ஆற்காடு நவாப் முட்டாள்தனமாக ஆங்கிலேயரான ஐரோப்பியர்களுக்கு வழங்கிவிட்டார் என்று 1801ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஜம்புத்தீவு பிரகடனம் என்று அவர் அறிவித்தார்கள். ஏனெனில் இன்றைய இந்தியாவின் பண்டைய கால பேரானது ஜம்புத்தீவு, நாவலம் தீவு என்று தான் அழைக்கப்பட்டது. எனவே அன்ற பண்டைய வரலாற்றின் இந்தியாவின் பெயரான ஜம்புத்தீவின் பெயரிலேயே ஜம்புத்தீவு பிரகடனமானது அறிவிக்கப்பட்டது. அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தில் என்ன இருந்தது என்றால், ஜம்புத்தீவில் வாழுகின்ற அந்தணர்கள், சத்தியர்கள், வைசியர்கள், சாம்பவர்கள், முசல்மான்கள் முதலான அனைவருக்குமே அறிவிப்பது என்னவென்றால் என்று ஆரம்பித்தது. அதில் ஆற்காடு நவாப் முகமது அலி முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விட்டனர். ஆற்காடு நவாப் அரசை ஐரோப்பியர்களோ தங்களை அரசாக கருதி இங்கு ஆட்சியை செய்ய முயற்சி செய்தனர். மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்ய வந்திருந்தான் ஆங்கிலேயர்கள். ஐரோப்பியர்களின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பழிதூற்றிக் கொண்டு மற்றமுடைய நாட்டையும் அந்நியனுக்கு ஒப்படைத்து விட்டனர் என்று கர்நாடக நவாப் முகமது அலியும் ஒரு சகோதரியுமான அந்த சாந்தா சாஹிப்பையும் அவர் அந்த அறிக்கையில் விமர்சனம் செய்திருந்தார். இந்த ஐரோப்பியர்கள் ஆளும் பகுதிகளெல்லாம் மக்கள் ஏழ்மையில் உலர்கிறார்கள், சோற்றுக்கு பதிலாக நீராகத்தான் உணவாகு என்று ஆகிவிட்டது. 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மனிதன் கடைசியில் செத்துத்தான் ஆக வேண்டும். ஆதலால் ஜம்புத்தீவு வாசிகளே, ஒவ்வொருவரும் போர்க்கோளம் போன்று ஒன்றுபட வேண்டும். இந்த ஐரோப்பியர்களை இந்த நாட்டில் மிஞ்சி இருக்காமல் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஏழைகளுக்கும் எல்லா கொடுமைகளில் அவதியுறுவோருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தில்
அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஐரோப்பியர்களுக்கு தொண்டோலியம் செய்து சுகால் வாழ்வு வாழ விரும்புபவர்கள் யாரையாவது இருந்தால் அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். ஆதலால் மீசை வைத்து கொண்டிருக்கும் எல்லோரும், அதாவது ஆங்கிலேயரிடம் ஊழியம் செய்கின்றவர்கள், இராணுவர்கள் அனைவருமே, தாங்கள் போர்க்கருவிகளை பயன்படுத்தும் அனைவருமே கீழ்கண்டவாறு தங்களுடைய அறிவிப்பை வெளியிட வேண்டும். ஐரோப்பியர்கள் எவ்விடத்தில் கண்டாலும் கண்ட இடத்தில் அவர்களை அழித்துவிட வேண்டும். அந்நியர்களுக்கு எவனொருவன் தொண்டோலியம் செய்கிறானோ அவனுக்கு இறந்தபின் மோட்சம் கிடையாது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதை படிப்பவர்களோ அல்லது கேட்பவர்களோ இதில் கூறியிருப்பதை அனைவரிடம் பரப்புங்கள். அனைவர் மக்கள் மத்தியிலே பரவச் செய்ய வேண்டும். ஏனெனில் இந்த அறிவிப்பை ஒட்டப்பட்ட சுவரிலிருந்து எடுக்கிறானோ அவன் பஞ்சமா பாதங்களை செய்வதாக கருதப்படுவான். இப்படிக்கு மருதுபாண்டியன் என்று எழுதப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் ஐரோப்பியர்களின் ஜென்ம விரோதி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்படி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிர்த்து சுதந்திர போருக்கு முன்பாகவே மருது சகோதரர்கள் அறைகோல் விடுத்தார்கள் என்பதை நாம் அனைவருமே இந்த நாளில் நாம் அறிய வேண்டும். மருது சகோதரர்கள் இந்த போர் பிரகடனமானது ஆங்கிலேயருக்கு முதல் எதிர்ப்பாகவே இருந்தது. அதனால் மருது சகோதரர்கள் ஒழிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் முடிவெடுத்தனர். தங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறி மருது சகோதரர்கள் மீது போர் தொடுத்தனர். கிட்டத்தட்ட 150 நாட்களாக போர் நீடித்தது. ஆனால் மருது பாண்டியரை, அதாவது மருது சகோதரர்களை பிரிட்டிஷ் அரசால் பிடிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் ஒரு நயவஞ்சகமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டனர். குறிப்பிட்ட நாளில் சூரிய அஸ்தமனத்துக்குள் மருது சகோதரர்கள் சரணடையாவிட்டால் அவர்களால் கட்டப்பட்டு அவர்களால் வணங்கப்பட்டு வந்த காளையர் கோயிலின் ராஜகோபுரமானது இடித்து தள்ளப்படும் என்று மிரட்டினார்கள். அதற்கேற்ப ஆங்கிலேயர்களும் பீரங்கியை கொண்டு வந்து காளையர் கோவில் முன்பு நிறுத்தி வைத்தனர். எனவே தாங்கள் கட்டி தாங்கள் வழிபடுகின்ற சிவருமான் இருக்கின்ற காளையர் கோவிலை தங்கள் உயிரை கொடுத்தாவது கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்று மருது சகோதரர்கள் சூரியவன அஸ்தமன ஆதரவு முன்பாகவே குதிரைகளில் வந்து கம்பீரமாக இறங்கினார்கள். பிரிட்டிஷ் அரசு அவர்கள் உடனடியாக கைது செய்தது. தற்போது அவர்களை தூக்கிட வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமென்று அவரிடம் கேட்டபொழுது மருது சகோதரர் சொன்ன வார்த்தை தான் வரலாற்றில் மிக முக்கியமான வார்த்தையாகும். அதாவது, எங்களை தூக்கிலிட்ட பின்பு இந்த கோயிலின் முன்பாகவே எங்களை இறைவனை பார்த்து வணங்கும்படியாக எங்களை சமாதி கட்ட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். அதே போலவே இன்று கூட காளையர் கோயிலின் முன்பாக அவருடைய சமாதியான இருப்பதை அனைவரும் பார்த்துவிட்டு வாருங்கள். இதன் பின்னர் 1801 அக்டோபர் 24 அன்று மருது சகோதரர்கள் அவரின் வாரிசுகள் குடும்பத்தினரான சுமார் 500 பேரை திருப்பத்தூர் கோட்டை முன்பு ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டுக் கொண்டனர். துரைசாமி என்ற ஒரே வாரிசையும் வேறு சிலரையும் மலேசியாவின் பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தினார்கள். இந்த இழிசெயல் ஆங்கிலேயர் செய்த மிக பயங்கரமான கொடுமை, ஒரு அக்கிரமமாகும். தென் தமிழகத்தில் கிளர்ச்சியை, ஆங்கிலேயருக்கு எதிராக போர் பிரகடனத்தை மருது சகோதரர் அறிவித்தவர்கள் சாதாரணமான ஆனவர்கள். அவர் மிகப்பெரிய வீரமிக்கவர்கள். தன்னுடைய கோயிலுக்காகவே, அதை காப்பாற்றாகவே தன்னுடைய இன்னுயிரை நீத்தவர்கள். அப்படிப்பட்ட மருது சகோதரர்களான சின்ன மருது, பெருதை மருது, மருது பாண்டியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள்தான் இந்திய வரலாற்றிலேயே முதலாக ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஜம்புத்தீவு பிரகடனம் என்று போர் பிரகடனம் செய்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வரலாறு என்பது மிக முக்கியமானது. எனவே நாம் மருது பாண்டியர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்று சரியாக 224 ஆண்டுகளுக்கு முன்பாக 1801 ஜூன் 16 இதே நாளில் ஜம்புத்தீவு பிரகடனமானது செய்யப்பட்டது என்பது வரலாற்றில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டும்.